கனிஞ்ச வாழைப்பழத்தில் இவ்வளோ சாஃப்டான ஒரு டிஷ் பண்ணலாமா? இப்போ வாழைப்பழம் வாங்கி எல்லா வாழைப்பழமும் காலி ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு 4-5 வாழைப்பழம் வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், கனிஞ்சு இருக்கும். நான் கெட்டுப்போன வாழைப்பழத்தை சொல்லலை, கனிஞ்ச வாழைப்பழத்தை சொல்கிறேன். அந்த கனிஞ்ச வாழைப்பழத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஒரு டிஷ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இஷ்டப்பட்ட பீஸ் படி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுக்கும்போது ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒயிட் சுகர் சேர்க்காதவங்க வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே நாட்டு சர்க்கரை 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 100 ml அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், 100 ml போதும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம், வீட் ஃப்ளோரு. மைதானா வேணால் நம்ம ஹெல்த்தி ஆப்ஷனாகவே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஏலக்காய். ஏலக்காய்க்கு சில பேர் பிடிக்காமல் இருக்கும், அப்போனா ஆட் பண்ண வேணாம். பிடிச்சவங்க ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணி நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 100 ml அளவுக்கு வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு அரைக்கும்போது நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரணும். இல்லை உங்களுக்கு தண்ணியாக இருக்குது, ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோதுமை மாவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு வர முடியும், நீங்கள் அதை கன்சிஸ்டன்சி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் துருவன தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சினஸ் கிடைக்கும், அதுக்காக இந்த துருவன தேங்காய் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் நெய் தடவி தோசை மாவு மாதிரி இழுத்துறாதீங்க, கொஞ்சம் கனமாகவே எடுங்க, இல்லாட்டி தோசை கல்லில் வந்து ஒட்டிக்கிறோம். அதனால் கனமாகவே ஊற்றுங்க. ஊற்றுறதுக்கு முன்னாடியும் சரி, ஊற்றுனதுக்கு அப்போவும் சரி, லைட்டாக வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். லைட்டாக திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சாஃப்டான டிஷ் வந்து ரெடியாக இருக்கும். இது வந்து லைட் ஸ்வீட்டில் தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து நாட்டு சக்கரை கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். வாழைப்பழத்தில் இருக்க ஸ்வீட்டே வந்து ஜாஸ்தி இருக்கும், அதனால வந்து சட்டில் ஃப்ளேவரில் தான் இருக்கும். குட்டி குட்டி பேன் கேக்ஸாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சதுக்கப்புறம் வந்து நான் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வெள்ளை பாகு கூட காய்ச்சி ஊற்றிக்கலாம். ஒரு கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு வந்து மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து துருவி போடுங்க, இல்லை அப்படியே வைங்க. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தி டிஷ்ஷு கூட, ஏன்னா வாழைப்பழம் இருக்குது, நம்ம வந்து வீட் ஃப்ளோர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று, கனிஞ்ச வாழைப்பழத்தில் ஆட் பண்ணியிருக்கனால அந்த வாழைப்பழமும் வேஸ்ட் ஆகாது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.